குக்கிங் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஹெல்த்தியான ஒரு கீரைங்க. இது இரும்பு சத்து உள்ள ஒரு கீரை, முருங்கைக்கீரை தாங்க. நம்ம வந்து முருங்கைக்கீரை பொங்க சாதம் செய்ய போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 200 கிராம் கிளாஸால் 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். 1/2 கிளாஸ் பச்சைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். 50 கிராம் இருக்கும் இது பச்சைப்பருப்பு. அடுத்தது காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா ஒரு 4 மிளகா 2ஆக கிள்ளி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா நீட்டில் கீறி வச்சுருக்கேன். தேவையான அளவு கீரை, பூண்டு. இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குண்டா வச்சுட்டோங்க. குண்டா தான் செய்ய போகிறேன் நான். இப்போ 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து விட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து விட்டுருங்க. காஞ்ச மிளகா சேர்த்துடலாங்க. காஞ்ச மிளகா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கணும். நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஏன்னா இப்போது கீரையாக நம்ம தனியாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னாக்கா விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு வந்து இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ ஒரு 4 பச்சை மிளகா வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்து விட்டுடலாம். அடுத்தது பூண்டையும் சேர்த்து விட்டுடலாம். பூண்டை நம்ம அப்படியே முழுசாக தான் சேர்க்குறோம். இது வந்து நல்லா வதங்கிடும், குழஞ்சி வந்துடும். கடைசியில் நமக்கு பூண்டு இருக்கிறதே தெரியாது. ஏன்னா நம்ம இப்போவே சேர்த்துறதுனால அது நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்து விட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் சாதம். நம்ம இப்போ வந்து வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரும். நம்ம வந்து இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்து விட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த மாதிரி டைமில் நம்ம கீரையை சேர்த்து விட்டுடலாம். கீரை அலசி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்து விட்டுடலாம். கீரையும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். கீரையை சேர்த்து கீரையும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து விட்டலாம். நான் அரிசி பருப்பு சேர்த்து 2 கிளாஸ் ஆகிருக்கு எனக்கு. நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். அதிகமாக ஒன்றும் ஊற்ற தேவையில்லை. ஏன்னா நம்ம அரிசி வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட நான் ஊற வச்சுட்டேன், அரிசி பருப்பு எல்லாம். அதனால் திட்டமாக வச்சாலே போதும். நம்ம பலாவுக்கெலாம் எப்படி வைப்போமோ அந்த மாதிரி வச்சாலே போதும். பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போது இந்த டைமில் நம்ம வந்து பருப்பும் அரிசியும் ஒன்றா கலந்தாச்சு, கழுவி வச்சுருக்கோம். சேர்த்து விட்டுடலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்து விட்டுருங்க. அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த டைமில் வந்து நமக்கு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து மூடிடுங்க. நம்ம இந்த மாதிரி இடையில எடுத்து கிண்டி விடணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா குழஞ்சி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி தூக்கலாக வச்சுருங்க. ஓரளவு நமக்கு பலன்னு இருக்கணும் அப்படின்னாக்கா திட்டமாக வைங்க. நமக்கு பலாவுலாம் வர மாதிரி வரும். பொங்க சோறு மாதிரி அதாவது குழன்னு வரணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் தூக்கலாக வைக்கணும். இல்லை நமக்கு பலனே வேணும் அப்படின்னா தண்ணி திட்டமாக வச்சிங்கன்னா பலன்னு வரும். நான் கொஞ்சம் தண்ணி தூக்கலாக தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி, கொஞ்சம் கொலன்னு செய்யலான்னு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு பொங்க சாதம். இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. சூப்பராக பாருங்கள் ரெடி ஆகி வந்துடுச்சு சாதம். முருங்கைக்கீரையில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஃபன் இன்றைக்கி எங்களுக்கு காலையிலே செஞ்சுருக்கேன் நான். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். உங்களுக்கெல்லாம் வந்து முருங்கைக்கீரை கிடைக்கிற மாதிரி இருந்தால் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வாரத்தில் ஒரு தடவை கூட செய்யலாம். நம்ம பளபளப்பாக தான் இருக்குது, ரொம்ப கொலன்னு செய்யலை, ஒரு திட்டமாக தான் செஞ்சுருக்கேன். ஸோ இன்னும் கொலைய விட்டாலும் நல்லாயிருக்கும் சாதம். செம்மையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. செம்ம டேஸ்ட். அந்த முருங்கைக்கீரையோட வாசனை அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க.
இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல் இருக்குது. செம்மையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.